ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணன் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாயே சர்வ விக்னோபசாந்தே. திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்தி முன்னை நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலம் சூழி வாணனை வாயார பன்னியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மரத்தாள் மரப்பிலர் போது காதல் உழைப்பின்னறி நின்றார் போதிலாத குணப்பெரும் குன்றனார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சித்தபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லையம்பலத்திலே திருநடம் புரிகின்ற அந்த பெருமானின் திருவடித்தாமரைகளை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாய மூர்த்திகள் எனதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகிற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நாங்கள் இன்று திருமந்திரம் முதலாம் தந்திரத்திலே நாங்கள் சில பாதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாம் தந்திரம் என்பது ஆயுதத்துக்கு அடுத்து உள்ள பகுதியாக இருந்தது. அதை நாங்கள் பல விஷயங்களை பார்த்துட்டு கல்வியை பற்றி கேள்வி கேட்டமைதல் கல்லாமை என்ற விஷயத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்லாமையில இறுதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக நாங்கள் 315வது மந்திரத்தை பார்த்து நாங்கள் விண்ணின் உள்ளே விளைந்த விளங்கனி
கண்ணினின் உள்ளே கலந்து அங்கிருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இழைத்து விட்டாரே. இங்கே இந்த விளங்கனி என்பதை சித்தாகாச பெருவழில் இருக்கிற சிவனை சொல்கின்றார். சித்தாகாச பெருவழில் இருக்கின்ற அந்த சிவனானவர் எங்களுக்கு அருள் செய்கிறார். கண்ணினின் உள்ளே, கண்ணுக்கு கண்ணாக அகக்கண்ணை திறந்து ஞானக்கண் மூலமாக எங்களுக்கு அருளை சேர்ந்த செய்தியை நாங்கள் பார்த்து, நாங்கள் இந்த விலங்கனியை உண்டவர்களுக்கு அந்த பித்தம் முதலிய நோய்களை தணிக்கிற போல அது ஓட்டோடு அந்த விழாம ஓட்டோடு ஒட்டியும் இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். அது அப்படி இருக்கிற மாதிரி அந்த சிவமும் ஆணவ இருள் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒன்றையும் ஒன்றாமலும் இந்த உலகத்துல இருந்து ஒடுங்கி சிவத்தை விளங்க அந்த விலங்கனே இருக்கிறது என்று சொல்கிறார். சிவம் எங்களுக்கு ஆணவமல் இருந்தாலும் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து அருளை புரிகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. புண்வெளியிலே அந்த சித்தாகாச பெருவெளியிலே பழுத்து கனிஞ்ச விளாம்பரம் ஒன்று இருக்கிறது. அது கண் நிறைய கலந்து இருந்தது அந்த பழம். அதாவது அழகிய இந்த இதனுடைய திரு வடிவம் எங்களை மனக்கண்ணிலே அகக்கண்ணிலே நிறைந்து காட்டியிருந்தது. இந்த உலகியலை மதித்து இந்த மண்ணில் வந்திருந்து எங்களுக்கு அருளை புரிகின்றது. இந்த பழத்தை உண்டு உணர்ந்து அதன் சுவையை உணராமல் அருளை பெறாமல் இந்த மனிதர்கள் என்ன செய்தார் என்றால், அந்த பழத்தை பற்றி பலவாறாக தங்களுடைய எண்ணத்தை எழுதி ஒரு வியாக்கியானத்தை செய்து விளக்கம் எழுதி இருக்கிறார் ஒழிய வீணாக கலந்து அவருடைய அதன் தாற்பயத்தை, உண்மை, அதன் தத்துவத்தை, அதன் விளக்கத்தை அறியாமல் விட்டிருக்கிறார்கள். சரியான பொருள் என்று கேட்டால், அந்த பொருள் விண்ணை விட்டு மண்ணை விரும்பி வந்த இறைவனை வழிபட்டு பயனாமல் அவனை பற்றிய விளக்கங்களை கூறி வீண் வாக்கியவாதங்களை செய்து கொண்டு காலத்தை கழிக்கிறார் என்ற கருத்தை இங்கே இந்த பாடல் மூலமாக சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது 316வது மந்திரம். கற்றவர் அறியும் கணக்கு. கற்றவர் என்பது இந்த இறை ஞானத்தை கற்றவர்கள், உலகியல் அறிவை கற்று படித்து பாடசாலை, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று படித்தவர்கள் எல்லாரும் பட்டம் பெற்று உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான அறிவை பெற்றார்களுடைய இந்த ஞானத்துக்குரிய இறைவனை அடையக்கூடிய அந்த வழிமுறைகளை கற்காம இருக்கிறார்கள். அதான் கற்றவர் என்பது இந்த ஞான கல்வியை இறைவன் அடையக்கூடிய அந்த மெய்நறியை கற்றவர்கள் தான் உண்மையான கற்றறி அறிவு. அப்படி கற்றவர் அறியும் கணக்கு. கணக்கு என்பதை இங்கே அந்த அறிவுடைய விளக்கம் சொல்லுதான். ஞான சாதனையை அறிந்தவரே கற்றவர். இறைவனை பற்றி அறிகிற அந்த செயல்பாடுகளை தியானம் செய்கிறவர்கள், இறைவனை சிந்திக்கிறவர், மனதார எண்ணுகிறவர், உள்ளத்தில் இருக்கிறவர்கள், காயமே கோயிலாக, கடிமனை அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனம்மணி லிங்கமாக நெய்யும் நெய்யும்பால நிறைய நீர் அமைய ஆட்டி பூஷணை போர்த்த அவை காட்டினோமே. இப்படி செய்கிறவர்களுக்கு இறைவன் என்ன செய்வார்? அங்கே வந்திருப்பார். அவர்தான் கற்றவர்கள். மற்ற எதை கற்றாலும் கற்றவர்கள் சொல்ல முடியாதவர்கள், அதாவது சித்தாந்தம் அறிபவர்கள், முடிந்த முடிவை உணர்ந்து அதை செயல்படுத்துவதுதான் கற்றவர்கள் என்று சொல்லுகிறார். 316 கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாதே, கணக்கறிந்தார்கன்று கைகூடா காட்சி, கணக்கறிந்துண்மையை கண்டனிக்கும், கணக்கறிந்தார் கல்வி கருத்தறிந்தாரே. கணக்கு அறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது. கணக்கு அறிந்தார்க்கு அன்றி காட்சி கைகூடா. கணக்கு அறிந்து உண்மையை கண்டு அண்ட நிற்கும். கண்டு அண்ட நிற்கும் என்பது கண்டு அண்ட நிற்கும். கணக்கறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே என்று சொல்லி நாங்கள் இந்த சந்தி பிரித்து பார்க்கலாம், அது பதம் பிரித்து பார்க்கலாம். கணக்கறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது. இந்த ஞான சாதனையை, இந்த இறைவனை சிந்திக்கிற அந்த தத்துவ உண்மையை, மெய்ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு அல்லாமல் சிவமாகி அந்த விளாங்கனியை சரியாந்த பெற முடியாது. அந்த நோய் தீர்க்கும் மருந்து, ரவிப்பிணிக்கு
சுற்றம் மருந்தாக எங்களை சுற்றி சுற்றி வருகின்றவர் இறைவன். மாணிக்க வாசகடிக்க சொல்வார், புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே. இறைவன் எப்போதும் உயிருக்கு பின்னாலே தெரிகிறார். அந்த உயிர் அதை பொருட்படுத்தாமல் உலகியல் தெரிகிறது. அதான் வித்தியாசம். அந்த தத்துவங்களின் தொகையையும் கற்றறிந்த கணக்கு என்பது இந்த தத்துவங்கள், இந்த மெய்ஞானத்தின் தொகையையும் அதை தொலைப்படுகிற அளவையும் கற்று அறிந்து அந்த கணக்கு அறிந்த கணக்கு என்பது இந்த கணக்கையும் இந்த தத்துவங்கள் உண்மையுடைய நிலைமையையும் அந்த அதற்குரிய அந்த அளவையும் இந்த தத்துவத்துக்குடைய மேலான தன்மையையும் தொழிற்படும் அளவையும் அறிந்தவர்களுக்கு அன்றி இந்த காண உண்ணாது இறைவன் தத்துவாதீத பொருள், அண்டங்கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள், ஆறு ஆதாரங்களையும் கடந்து அதுக்கு மேலுள்ள எல்லாவற்றையும் கடந்து தத்துவங்களையும் கடந்து நாதத்தையும் கடந்து இருக்கிறவர் தான் அந்த இறைவன். அப்படிப்பட்ட அந்த தத்துவாதீத பொருளாகி இவற்றை காண முடியாது. அதை இழந்த தத்துவங்கள உண்மையும் அவை தொழிற்படுகின்ற தன்மையும் அறிந்தால் அன்றே மற்றவர்களுக்கு அதை காண முடியாது, அந்த இறைவனை காண முடியாது. இந்த இறைவனானவர் என்றும் உள்ள அழியாத நித்திய பொருள், சத்து பொருள். அது ஒரு சித்து பொருள், அறிவு பொருள். அது ஒரு நித்திய பொருள். சத்து என்பது நித்தியம், உண்மையான பொருள். சித்து என்பது அறிவு பொருள். அதான் கணக்கு, அதை பற்றி அறிகிறது. அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய தன்மையை அவனுடைய திருவடியை சேர்க்கின்ற அந்த திருவைந்தெழுத்த எண்ணி எண்ணி விதி எண்ணும் ஐந்தெழுத்தை என்று சொல்லி மிகண்ட சொல்லுவார். விதி எண்ணும் முறைப்படிக்கு அந்த திருவைந்தெழுத்தை எண்ணி 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 செவிக்கால் அந்த கணக்கை, அதான் கணக்கறிந்தவர்கள். அல்லாது சிவன் உண்மையை, அந்த சிவன் உண்மை காட்சியை காண உண்ணாது, சிவனுடைய தரிசனத்தை அவர்களால் பெற முடியாது. கணக்கறிந்தார்கன்றே காட்சி கைவிடா. கணக்கறிந்தார்கன்றே காட்சி கைவிடா. இந்த இப்படியான உண்மையை, இந்த சாதனையை, இந்த மெய்ஞானத்தை உள்ளிருத்தி அதை அனுபவ ரீதியாக உணர்ந்துகிற அந்த சாதனையை அறிந்தவர்களுக்கு அல்லாமல் இந்த காட்சி கைகூடா, இறைவனை தரிசிக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்காது, சிவ தரிசனம் கிட்டாது. இந்த தத்துவங்களை அறிந்தவர்களுக்கு, தத்துவம் என்பது மெய்ஞான உண்மை அறிந்தவர்களுக்கு சரி அல்லாமல் இந்த ஞானம் சித்திக்காது. இந்த இறை உண்மை, இறை அறிவுடன் அறியக்கூடிய அந்த அனுபவ உண்மை தோன்றாது. இந்த கணக்கு அறிந்தவர்களுக்கு, இப்படியாக இறைவனை சிந்தித்து தெளிவடைந்தவர்களுக்கு மட்டுமே சிவனுடைய உண்மையான காட்சி, அவனுடைய அந்த ஒளி வடிவமான, பெரிய கருண வடிவமான, அன்பே வடிவமான சிவம் அன்பே வடிவாய் அமைந்திருந்தாரே என்று சொல்லி திருமலர் இங்கே பல இடங்களை சொல்லியிருக்கிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அந்த அறிவு என்பது அன்புதான் சிவம் என்று சொல்லி அறிவு, அந்த கணக்குகள் அறிய வேண்டும். சிவம் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியானவர்களுக்கு காட்சி கொடுக்கிற அந்த உண்மையை அறிந்தவர்களுக்கு மட்டும் அவர் காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதான் கணக்கறிந்தார்கன்றி காட்சி கைகூடா. கணக்கு அறிந்து உண்மையை கண்டு அண்ட நிற்கும் இந்த சாதனையை, இந்த உண்மையை, ஞான அறிவை, மெய்ஞான தத்துவ உண்மையை அறிந்து, கணக்கு அறிந்து அந்த உண்மையை கண்டு, இறைவன் நித்தியமான பொருள், உண்மையான பொருள், சரியோ ஒரு அழிவில்லாத உயிருக்கு ஆற்றலை கொடுக்கிற, அறிவை கொடுக்கிற, அன்பை கொடுக்கிற, ஞானத்தை கொடுக்கிற, உண்மையை தருகின்ற அந்த அப்படியான ஒரு இதுக்கு தன்மையை கொண்டிருக்கிற அந்த இறைவனை, அந்த உண்மை பொருளை அதை கண்டு அதோட சேர்ந்து இணைந்து நிற்கும். அதாவது இப்படி அறிந்து உண்மையை கண்டு அண்ட நிற்கும். அண்ட நிற்கிறது வந்து சேர்ந்து நிற்கும். அண்டி பிழைத்த சொல்வார்கள், சேர்ந்து பிழைக்கிறார்கள். என ஒரு முதலாளிக்கு கீழே அண்டி இருந்து அவனை கீழே இருந்து வேலை செய்கிறவர்களை அண்டி பிழைப்படுவார்கள். இறைவனும் அண்டி இருப்பவர், அண்ட இருப்பவர் என்பது சேர்ந்து இருக்கிறவர். இந்த உண்மையை புலை கண்டு பொருந்தி இருக்கிறன்னு சொல்லலாம். அந்த தத்துவ எல்லையை கடந்து அந்த உண்மையை கண்டு மெய்ப்பொருளை தரிசித்து அதனை அணுக நிற்கிறவர்கள், அதுதான் அண்ட நிற்கிறவர்கள். அதாவது இந்த தத்துவத்தினை, இந்த மெய்ப்பொருளினை அறிந்து புரிந்து நிற்கின்ற தன்னை இழக்கிற தன்மை,
கண்ணை இழந்து தற்போதம் இழந்து எல்லாம் சிவமயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நிலைதான் இந்த அண்ட நிற்கிற எண்மை, சிவனை சேர்ந்து நிற்கிற எண்மை. சிவனை தவிர வேறொன்றும் அண்டக்கூடிய இடமில்லை, அதாவது புகலிடமில்லை. கண்ணிழலாம் பதி என்று சொல்வோம். இறைவன் ஒரு நிறைவான ஒரு நிழலை தந்து இந்த உயிர்களை தன்னோடு இணைத்துக் கொள்கின்ற ஒரு சரணாதிக்கு அடைகின்ற இடமா இருக்கிறதான் இங்கே அண்ட நிற்கிறது, சேர்த்து நிற்கிறது, பொருந்தி நிற்கிறது, உள்ளுக்கு உள்ளாக இருக்கிறது, உயிருக்கு உயிராக நிற்கிறது அந்த இறைவன் தான். கணக்கறிந்து உண்மையை அண்ட நிற்கும். இப்படி மெஞ்ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு இறைவன் ஓடி வந்து உயிருக்கு உயிராக நின்று அவளை செய்யும். கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே. இந்த வித்தையை, இந்த உண்மையை, இறைவனை எவ்வாறு நாங்கள் குடியிருக்கிறது? உள்ளம்பெருங்கோயில் உள்ளம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் ஒரு புலவாய் தெள்ளத் தெளிந்தாருக்கு. அந்த தெள்ளத் தெளிந்தவர் அந்த கணக்கறிந்தவர்கள். இறைவனுடைய மெய்ஞானத்தை, உண்மையை, அவனுடைய தன்மையை, அவங்களுக்கு அறிகின்ற அந்த சிறப்பை, அவனுடைய அநாதித்தன்மையை, அவனுடைய சித்துத்தன்மை, அவனுடைய சத்துத்தன்மை எல்லாவற்றையும் உடையவர்தான் கணக்கறிந்தவர்கள். அவ்வளவுதான் கல்வி கற்றறிந்தார். உண்மையில கல்வி கற்றார் என்றால் இறைவனை பற்றிய மெய் உணர்வை உற்று உணர்ந்தவர்கள், அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் தான் கற்று அறிந்தவர்கள். கற்றவராவார் சொற்களை பார்ப்போம். கற்றவராவார் அளவு அறிந்தவர்களே கல்வி கற்றவராவார்கள். இந்த நிலையை, உண்மையை சரியா கற்றறிந்தவர்களையே சென்னறி செல்வர்கள், செம்பொருள் துணிவினர், கற்றறிந்தார் என்று சொல்லலாம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் கற்றறிந்தவர். உண்மையாக கற்றறிந்தவர் என்பது இறை உண்மையை, மெய்ஞானத்தின் தன்மையை உணர்ந்தவர்களே கற்றவர்கள். மற்றும்படிக்கு ஏட்டுக்கல்வியை பெற்றவர்களை கற்றவர்களாக மட்டும் கொள்வதில்லை. அவர்களை கற்றவர்கள் தான் அவர்கள் உண்மையான கற்றவர்களாக கொள்வதில்லை. கணக்கு என்பது இந்த தத்துவங்கள தொகை, அறிவுடைய அஞ்சலத்திட உண்மையை கணிக்கின்ற முறை, ஓம் என்ற பிரணவ மூலம் மந்திரத்தை அறிகின்ற முறை, சிவய நம என்ற திருவலந்தை ஒதுங்குகின்ற முறை எல்லாம் இந்த கணக்குக்குள்ள வரும். சரியோ? அதாவது தத்துவம் 5 தத்துவம் என்ன? அதாவது அந்த சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 6, மற்றது 6, 7 சொல்லுவோம் என்ன? 6 வித்யா தத்துவத்துல உடனே சேர்க்க 7, மற்றது 6 அத்துவாக்கள், மற்றது இந்த ஆன்மதத்துக்கு 25. இது எல்லாத்தையும் அறிகிறவர்கள். அது தொகை, அதாவது தத்துவங்கள தொகை அறிந்தவர்கள். எல்லை என்பது இந்த தத்துவத்துக்குரிய எல்லையா இருக்கிற அதை மெய்ஞானத்தை கண்டு அதை அளந்து நின்று சிவஞானம் பயின்றவர்கள் இல்லை. அப்ப இதுல தொகையும் சொல்றார்கள், தத்துவங்கள எண்ணிக்கைகளையும் சொல்றார்கள். இந்த அண்டம் கடந்த பொருள் எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கு பார்த்து சொல்லுகிற அந்த தொகை, சிவதத்துவம், வித்யாத்துவம், ஆன்மதத்துவங்கள், அத்துவாக்கள், மற்றது கலைகள், இப்படி பலவற்றை எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து சொல்ற தொகை ஒரு விதமான கணக்கு. எல்லை என்றது அந்த தொகையிலிருந்து சரி அந்த கணக்குக்கு ஒரு 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 இறுதி, இந்த இடத்துல போய் அவனுடைய திருவடியை அடையது ஒரு எல்லை, பரிஞானத்தை அடையது ஒரு எல்லை, அவனுடைய ஒளியிலேயே ஒளியாக கலக்கிறது ஒரு எல்லை, அந்த சகசடத்திலே இருக்கின்ற அந்த மதிமண்டலத்திலே இறைவனை சேருகின்றது இல்லை. அந்த எல்லை என்பது இறைவனை சேருகின்ற எல்லை என்று இருக்குது. அப்ப கற்றவர் என்பது சரி எப்படியான அறிவுகளை பெற்றவர்கள் தான் அவர்கள் இறைவனை அணுகக்கூடியவர்கள். இறைவனுடைய தன்மையை சேர்ந்து விபோகம் பாவனையில் சிவமான் தன்மை பெறுபவர்கள். நீங்கள் உண்மை நிறை விளக்கத்தில் உமாவதி சிவாச்சாரிய எழுதிய உண்மை விளக்கம் மிகண்ட சாஸ்திரங்கள்ல ஒன்று உண்மை நெறி விளக்கம். இதை பார்த்தீங்கன்னா அது நாங்கள் சில வேளையை பார்த்திருப்போம், சிலர் பார்க்காம இருப்பீர்கள். பாதகங்கள் செய்திடணும், எந்த கொடுமைகளை செய்தாலும் இந்த எங்களுக்கு அப்பாடு தாழப்பட்டுனா சண்டை அது பார்க்கிறோம். தண்டை பெற்ற பிள்ளைய தன்னுடைய மனைவி பிடிக்க தான் வெட்டி கரைச்சமைக்கிறான், அது ஒரு பாதகம். தன்னுடைய அப்பா அம்மா சகோதரி சகோதரிகள் சின்ன குழந்தை எல்லாத்தையும் கொண்டு போய்த்தான் வருவாங்க, அது ஒரு பாதகம். இறைவனுக்கு வைத்த அந்த நெல்லு கும்பத்தை எடுத்து சமைத்த அந்த குற்றத்திற்காக அந்த அத்தனை பேரையும் கொண்டு போய்த்தார், அதெல்லாம் பாதகம். ஆனால் பாதகங்கள் செய்திடணும், கொலை களவு கள்ளு பயின்றது, கொலை செய்தால் எல்லாம் பஞ்சமா பாதம் முடிவுமே. கொலை களவு கள் காமம் குறைந்த எல்லாத்தையும் பஞ்சமா பாதங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகின்றார்.
கதைகளை செய்தாலும் நெறியெல்லாம் நெறி பயின்று வடினும் ஒழுக்கங்கட்டு நெறிகட்டு தறிகட்டு திரிஞ்சாலும் கூட சாதி நெறி தப்பினும் தன்னுடைய ஒழுக்கத்துக்கு மாறாக தன்னுடைய குல ஒழுக்கத்துக்கு மாறாக வேறு வேறு கர்மங்களை செய்தாலும் அப்படிப்பட்ட ஒருவர் தனக்கென ஒரு செயலை செய்து எல்லாம் எனக்காக செய்யவில்லை இறைவனுடைய அருளுக்காக செய்து என்ற எண்ணம் வரும்போது அதாவது எந்த செயலை செய்தாலும் என்ன சொல்றது தனக்கு என்று சொல்ற அந்த சுய எண்ணத்துக்காக தன்னுடைய நன்மைக்கென்று இல்லாமல் சிவனுக்காக செய்கிற சிவனை நிறுத்தி செய்கிற செயலர் தனக்கென ஒரு செயலெடுத்து தான் அதுவாய் நின்று நிற்பேன் இவன் அவனான் என்று சொல்லி அங்கே பல இடங்களில் சொல்கின்றார். அப்ப இவர் தன் செயலற்று தான் அதுவாக தான் அந்த உயிரானது சிவனோடு இருக்கின்ற தன்மையை பெற்று அப்படி இருந்தால் நாதனின் அந்த சிவனானவன் இவன் உடல் உயிரா இவன் உடம்பாகவும் உயிருக்கு உயிராகவும் சரியா இருந்து உண்டு அவனை சேர்ந்து சாப்பிட்டு உறங்கி அவனை சேர்ந்து நித்திரை செய்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சித்தவட மடத்துல இவனோடு சேர்ந்து உறங்கினார். அவருக்கு தெரியாமல் இவர் திருவடுத்திக்கு கொடுக்குற காலை அதை உதச்சி தலையில உதச்சி கொடுக்குறார். இறைவன் இப்படியான தானதுவா நிற்கிறவருக்கு அவருடைய சேர்ந்து இருப்பார். உண்டு உறங்கி நடந்து அவருடைய சேர்ந்து வந்து பொதுச்சோறு கொடுக்க வர்றாரு. அப்பருக்கும் சுந்தருக்கும் பொதுச்சோறு கொடுக்க நடந்து வர அப்படி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து தனக்கு கிடைக்கிற அத்தனை உலக இன்பங்களையும் இறைவன் என்று சொல்லி எண்ணி தானாக செய்து இறைவன் செய்கிறான். சம்பந்தர் சொல்லுகிறார், எனதுரை தனதுரையாக நான் ஒன்றும் செய்யலப்பா, என்னை இறைவன் உள்ளென்று ஆட்டுவிக்கிறான். நான் சொல்வார், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ. இப்ப இறைவன் ஆட்டுகின்றான். அவன் வந்து அணுவும் அசையாது என்று அடிக்கடி பார்க்கிறோம் நாங்கள். அப்ப இறைவன் எங்களுக்கு உள்ளுக்கூட நின்று தானாக செய்து இறைமயமாக செய்து பேதமரன் நின்று சிவனும் அந்த உயிரும் வேறல்ல பெரிவரன் நின்று வேறறன் நின்று அனன்யமாக நின்று இவனை தானாக்கி விடுவன். அந்த உயிரை தன்னுடைய நிலைமைக்கு சிவமான் தன்மையை கொண்டு வருவார். இது சிவ பெருகு சிவபோகம் என பேசும் நெறியைதான் சிவபோகம். இறைவனோடு சேர்ந்திருக்கின்றது, இறைவனோட நித்தியமாக சேர்ந்திருக்கின்றது, அத்தியமாக சேர்ந்திருக்கிறது, பரமுத்தியா இருக்கிற நெறி என்று சொல்கிறார். இதுதான் இந்த கற்றறிவை செய்கின்ற அந்த எல்லை. எல்லை என்றது இப்படியான நிலையை செய்தாலும் கூட அதை இறை சிந்தனையாக இறைமயமாக இறைவனை முன்னிறுத்தி செய்யும் போது அவர்கள் செய்கின்ற அத்தனை கொடுமைகளும் இறைவனுக்கு ஒரு தொண்டாக ஒரு பூஜையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதகத்துக்கு பரிசு கொடுக்கிறார். என்ன பாதகத்துக்கு பரிசு கொடுத்தானுக்கு பல்லாண்டு கூறுமே என்று சொல்லி திருப்பல்லாண்டில் சேர்ந்த பாடத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுலதான் கணக்கு. கற்றறிவு என்பது இறைவனை முன்னிறுத்தி அறிகிற அறிவு, மெய்ஞான அறிவு. சரி, அதுக்கு மேற்பட்ட எந்த அறிவும் இல்லை, எந்த எல்லையும் கிடையாது. இறைவனோடு சேர்ந்திருக்கிற அந்த பேரின்ப நிலையத்தான் இங்கே இல்லைன்னு சொல்லுகிறார். கணக்கு என்பதன் தொகையாக சரியா இந்த என்ன விஷயத்தை அறிய வேண்டுமோ அத்தனை விஷயத்தை அறிகிறது இந்த கணக்குல ஒரு தொகை. இந்த கணக்கு அந்த தொகை மூலமாக இறைவனுடைய அந்த உண்மையான வடிவமாக நாங்கள் மாறி இருக்கிறது, சிவமான் தன்மை பெற்றிருக்கிறது தான் அந்த எல்லை என்று சொல்லுவோம். என்ன அண்டை என்பதை சேர நெருங்கிறது சொல்லுவோம். நாங்கள் தோற்று பார்க்கும்போது கணக்கு என்பது ஓம் என்னும் பிரணவ மூல மந்திரத்தையும் பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து சிவய நம மந்திரத்தையும் ஓதி உணரும் கணக்கு. இது ஒரு விதமான கணக்கு. அது பிரணவத்தையும் திருவைந்தெழுத்தையும் ஓதி உணர்ந்த கணக்கு. சிவதத்துவம் என்ற கணக்கு, சிவதத்துவம் 5 என்ற கணக்கு, ஆன்ம தத்துவம் 24 என்ற கணக்கு. அதே போல இந்த வித்தியா தத்துவங்கள் இப்படி நான் பலதையும் பார்த்தேனாங்க. அதெல்லாம் கணக்கு. இந்த சிவஞானமாகிய எல்லை என்னும் கணக்கு. சிவஞானமாகிய எல்லை, சிவஞானத்தை பெற்று இறைவனோடு கலக்கின்ற, இரண்டரை கலக்கின்ற, அத்துவிதமாக கலக்கின்ற இந்த கணக்கு.
இதை அறிந்தவர்களுக்கன்றி, இந்த கணக்கு தெரிந்தவர்களுக்கன்றி, இந்த மற்றவர்களுக்கு இந்த சிவன் அருள், அதாவது சிவன் காட்சி, சிவோகம் தன்மை சித்திக்காது. இறைவனோடு இருக்கின்ற இறைமயமாக இருக்கிற அந்த தன்மை இவளுக்கு கிடைக்காது. அவனுடைய அருளை உணரவும் முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் பணியக்கூடிய நிலையும் அவளுக்கு ஏற்படாது. இந்த கணக்கிலிருந்து இறை அருள் சமீபமாக செல்லும் சாதகர்களே, இறைவனுக்கு பக்கத்தில் அண்ட நிற்கிறவர்கள் தான், இறைவனை சேர்ந்து நிற்கிறவர்கள் தான், இறைவனை பொருந்த நிற்கிறவர்கள் தான். சரியோ, இறைவனை தன்னோடு சேர்த்து இறைமயமாக இருக்கிறவர்கள் தான் உண்மையான கற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் என்று தொகுத்து சொல்லக்கூடியதா இருக்கு. கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாதே, கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி, கணக்கறிந்து உண்மையை கண்ட அண்ட நிற்கும், கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தார். எப்படி இந்த இறைவனை பற்றிய உண்மைகளை கண்டவர்கள்தான், கணக்கு அறிந்தவர்கள்தான் உண்மையாக கற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் அது உலகியல் கல்வியை மட்டும் கற்றவர்களாக கருதப்படுவார். அதற்கு இறைவனோடு சேர்ந்த பாக்கியங்கள் கிட்டக்கூடிய வாய்ப்பு அருகே போயிருக்கின்றது. அந்த கருத்தை இங்கே திருமூலர் வடிவாய் சொல்லுகின்றார் இந்த 316வது மந்திரத்திலே. அடுத்தது 317வது மந்திரம். கல்லாரை காணவும் கூடாது. சரியோ, கல்லாதவர்களை நாங்கள் அங்கே ஔவையார் சொல்றார், தீயார் என்று சொல்றாரு. என்ன, தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீரே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது என்று சொல்லி ஔவையாருடைய சொல்றார். அப்ப அந்த தீவென்றது இன்னொருக்கா சொல்லி இருக்கிற கொம்புளருக்கு 5 முழம். கொம்புள்ள மிருகங்களை நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் ஒரு 5 முழத்துக்கு அப்பால் இருந்து கொஞ்சம் விலகி சென்றால் அவருடைய பக்காக்கிலிருந்து அப்படி கொள்ளலாம். குதிரைக்கு 10 முழம். குதிரை கொம்பில்ல, அது ஒரு மூர்க்கமான ஒரு பிராணி. அது அப்படியே முட்டி மோதி நீங்க ஏறி பாருங்க, குதிரையில எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு ஓடும். அப்ப குதிரைக்கு 10 முழம். பம்புகரி 1000 தான் வேண்டும். யானையிலிருந்து அப்போ ஓடுமா இருந்தால் 1000 முழத்துக்கு அங்கால நிற்க வேண்டும். ஆனால் வம்புசரி தீங்கினதம் கண்ணுக்கு தெரியாத தூரத்தை எப்படியான தீமை செய்கிறவர்கள், இறைவனை எண்ணாதவர்கள், தீயவர்கள் கருதப்படுறவருடைய கண்ணுக்கு தெரியாமல அவர் பார்வையிலே கூட படக்கூடாதான். தீங்கினது கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி. அந்த மூடர் என்றதுதான். கல்லாரை காணவும் கூடாது என்று சொல்கிறார். அவளுக்கு அவர் பார்வையில பட்டாலே எங்களுக்கு இல்லாத கஷ்டம் எல்லாம் வந்து சேரும் என்ற கருத்தை இங்கே திருமுறை சொல்ல வலிக்கிறார். கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராம். சரியோ, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராம். சரியோ, கற்றாரே கார்மர் கற்பிலா மூர்க்கரே மூர்க்கர் முகப்பர் என்று சொல்லியும் அவையார் பார்ப்பார். இப்ப கல்லாத மூடருக்கு கல்லாதார் தான் நல்லவன். இது என்ன, இந்த சேர்வார்கள் இனத்தோடு சேர முடியும். ஏன்னா இப்ப கல்வி இல்லாத மூடரோட மற்ற அந்த கல்வி இல்லாத மூட சேர்வாரோட அவரோட அந்த கற்றவர்களை சேர்ந்து இருக்க முடியாது என்றால் அவர்களையும் தங்களை பழுதாக்கி விடுவார்கள். எழுத்து வாசனை இல்லாதவர்கள் இந்த விளக்கில் சொல்லுந்திறன் இன்மையால் பிறரை தவிரான வழியில் செலுத்த மாட்டார்கள். அப்ப இந்த கல்லாதவர்களுக்கு அந்த அறிவு ஞானம் இல்லாதபடியால் அவர்களுக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு கதைப்பாதவழிய அவர்கள் ஞானமாக்கத்தை இட்டு செல்ல மாட்டார்கள் சொல்லுகிறார். கல்வி அறிவில்லாத மூடரை காட்டிலும் சிவஞான கல்வி இல்லாத நல்லவர். சரியோ, கல்வி அறிவில்லாத மூடரை காட்டிலும் சிவஞானி கல்வி இல்லாத நல்லவர் சொல்றார். அப்ப அறிவில்லாதவர்கள் மூடர் என்று சொல்றார். சரியோ, இந்த அப்படி கல்வி இல்லாமல் சிவஞான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறவர்கள் மூடர் சொல்வார்கள். இங்கே மாணிக்க வாசகர் சொல்லியிருந்தார், கொண்டது விடாது முதலையும் மூர்க்கனும் கொண்டது தாண்டி ஒரு பாட்டு இருக்கிறது. சரியா, அப்ப அந்த
இந்த இறைக்கு பிடிக்கிறது முதலே என்றது குறடு சரியோ. அந்த அப்படியானவர்கள் பிடித்தபடி விட மாட்டார்கள். ஆனபடியால் அவர்கள் தங்களுடைய வழியிலே நிற்பாரே ஒழிய சரியா அவர்கள் இறை வழியிலே அந்த தன்மையை தரமாட்டார்கள். அப்ப அவர்கள் பிடித்தபடி இவன் இல்லை என்று சொல்வார்கள், அல்லது உண்மையான ஞானம் பற்றி சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அறிவில்லாதபடியால் அவர்கள் அது இந்த ஞான கல்வி இல்லாதவர்கள் அவர் எங்களை வேற வழியில பால்படுத்த மாட்டார்கள். அவருக்கு அந்த செய்யக்கூடிய ஆற்றல் இல்லை. தாங்கள் நினைச்சதுதான் சரி என்று சொல்வார்கள். சரியா கொடியும் பேதையும் கொண்டது விடாதனும் படியரா அன்பில் என்று சொல்லி போற்றி திருவல்ல மாணிக்கவாதி பாடுகிறார். குடியர் என்பதை கொருடு அல்லது முதலை என்று சொல்லுவோம். கொருடு வந்து இந்த நாணியை உரைக்கு பிடித்தால் அது வடிவாக பற்றி பிடித்து அதை திருப்பக்கூடியதாக இருக்கும். கொடியரும் இந்த மூடரும் அப்படித்தான் பிடித்தபடி விட மாட்டார்கள் விடுவார்கள். அதான் இந்த இதிலே கொண்டிருந்தார். கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லவராம். 317வது பாடலில் சொல்கிறார், கல்லாத மூடரை காணவும் ஆகாதே, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே என்று சொல்லி திருமுறை இந்த கல்லாதவர் என்று சொல்ற இந்த மெய்ஞான கல்வி கல்லாதவரே மூடராக வைத்து அவரு கணிப்பிடுகின்றார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது. இப்படிப்பட்ட இந்த கத்து அனுபவம் இல்லாத மூடரை காணவும் கூடாது சொன்னது போல வந்து அவர்களை தீங்கினதன் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல என்று சொன்னான். அப்ப அந்த அப்படியானவர்களை காணாமல் வருவது நல்லது. கல்வி அறிவில்லாத மூடரை காண்பது கூட கூடாது. அப்படி சொன்னதில்லாத கல்லாத உண்மை அறிவில்லாத மூடரை காணுவதற்கு அஞ்சுவதனால் அவளை காண முடியாது. இந்த மாணிக்க சொல்றார், அம்மனான் அஞ்சுமாறு எப்படியானவரை கண்டால், விபூதி பூஜாவரை கண்டால், இறைவனை சிந்திக்காதவரை கண்டால், அச்சப்பத்தில் சொல்வதால் அம்மனான் அஞ்சுமாறு என்று சொல்கின்றார். அப்ப அப்படியானவர்களை நாங்கள் பார்க்கவே கூடாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று. இந்த அவதூறு வார்த்தைகளை சிவனை பற்றி அல்லது என்னுடைய சிவ வேடத்தை பற்றி மெய்ஞானத்தை பற்றி எல்லாம் பிழையாக சொல்லுகிறவர்கள், அவதூறாக சொல்லுகிறவர்கள் அப்படி சொல்ல கேட்கிறது கூட எங்களுடைய கடன் அன்று. அதுக்கு எங்களுக்கு அது கடமையே இல்லை. அதை நாங்கள் விட்டு தள்ளலாம். என்ன கிளாம்புறம் என்று சொல்லுகிறார். கிளாம்புறம்ன்றது இப்படிப்பட்ட அந்த பிற கருத்துக்களை, பிற சமயத்தால் சொல்லுகின்ற அந்த மூட கருத்துக்களை அல்லது கற்றறியாத அந்த விஞ்ஞான அறிவில்லாத சொல்ற கருத்துக்களை கேட்பது கூட எங்களுக்கு பொருத்தம் இல்லை. எங்களுக்கு ஒரு கடன் இல்லை என்று சொல்றாரு. அது ஒரு வழக்கம் இல்லை, அதாவது கடமைப்பாடு இல்லை என்று சொல்லலாம். கடப்பாடு இல்லை, கேட்க வேண்டிய தேவை இல்லை. அதுதான் அல்லாத மூட சொல் கேட்க கடன் அன்று. அது ஒரு கடப்பாடு கிடையாது. அவருடைய சொல்லை நாங்கள் விட்டு தள்ளலாம். என்ன கேட்காம போகலாம். அறியாமையால் மூடப்பட்ட அவரது ஒழுக்கம் இல்லாத இழுக்கு வாயால் வரும் வழுக்கு மொழிகளை செவிமடுத்து கேட்பதும் முறையாகாது. அவருடைய வார்த்தையில மாறுதெல்லாம் அவரோடு சேர்ந்த அந்த தன்மை, அவருடைய அறிவில்லாத தன்மையை குறிக்கிற வார்த்தையாக இருக்குமே ஒழிய இறை சிந்தனையை தூண்டுகிற வார்த்தையா இருக்காதான் வழிக்கு விழுந்த வார்த்தைன்னு சொல்வதால் அதை கேட்பதும் சரியில்லை. கல்லாத மூடருக்கு கல்லாதான் நல்லராம். அனுபவம் இல்லாத மூடர்களை, இந்த இறை அனுபவம் இல்லாத மூடர்களை காட்டிலும் எழுத்து வாசனை இல்லாதவர்கள் நல்லவராகும். அப்ப அவர்கள் இப்படியே ஆகிய பண்ணி கொண்டிருக்க மாட்டார்கள், ஏதோ பேசாமல் இருப்பார்கள். சரியா அவர்கள் இரண்டாவதையும் செய்ய மாட்டார்கள். ஆனபடியால் இந்த கல்லாதவர் நல்ல கல்லாத மூடரை பார்க்க, இந்த சிவனாருடைய அருளை பற்றி தெரியாத அந்த இரண்டாவதையும் செய்கிறவர்களை பார்க்க ஒன்றும் தெரியாதவர்களை செய்தது நல்ல. சரியோ. அப்ப இந்த அனுபவங்களை காட்டிலும் அதாப்தியானவர்களை காட்டிலும் சிவஞான கல்வி கற்காதவர்கள் நல்லவர்கள். கல்லாத மூடரை விட திருமுறை கல்வியை, சிவஞான கல்வியை கற்காதவர்களும் நாங்கள் நல்லவராக சொல்லலாம். அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எங்களுக்கு தரமாட்டார்கள். கல்லாத மூடர் கருத்தறியாரே. இந்த அனுபவம் இல்லாதவர்கள், இந்த இறை அனுபவம் இல்லாதவர்கள், மெய்ஞானத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள், அந்த மூடர்கள் இந்த திருவுள்ளம் இருந்தபடியே அறிய மாட்டார்கள். அவர்கள்
சரியா கருத்தறியார்கள். இறைவன் அடையக்கூடிய அந்த மெய்யான உண்மை அறிய மாட்டார்கள். இறைவனுடைய கருத்து உயிர்களுக்கு உறுதுணையா இருந்து உயிருக்கு அருந்து அருள்கின்றது. அந்த கருத்தையும் அறிய மாட்டார்கள். கல்லாத மூடர்கள் என்ன செய்வார்கள்? இந்த எதையும் அறிய மாட்டார்கள். சரியோ ஆன்மா அந்த ஆண்டோடைய கருத்தையும் கேட்க மாட்டார்கள். இறைவனுடைய இந்த மெய்ஞானத்தன்மை உயிருக்கு உயிரா இருக்கிறார் என்ற அந்த கருத்தையும் அறிய மாட்டார்கள். மெய்ஞானம் பெற்றோர்கள் இப்படி இறைவனை அடையக்கூடிய வழி இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதையும் கேட்க மாட்டார்கள். அதனுடைய அவருடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லை. அதான் கேளாப்புறன் கடன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த கல்லாத மூடர் என்பவர் இந்த கல்லாமையோடு இந்த இதில் உண்மையை அறியாததோடு பெரிய அறியாமையும் பெற்றவர்கள். அறியாமை என்பது இதை உய்த்துணரக்கூடிய ஆற்றமுறை கிடையாது. இறைவனை அடைந்தால் எங்களுக்கு முத்து கிடைக்கும், மீண்டும் பிறப்பில்லை, எங்களுக்கு வினைக்கு உரிய அந்த பயன்களை அனுபவிக்கின்ற தேவையில்லை, ஆகாமை வினை ஏறாது என்றதை பற்றி எல்லாம் அவளுக்கு அது சிந்திக்கக்கூடிய தன்மையே இல்லை. அவள்தான் கல்லாத மூடர்கள். கல்லாமை என்றது இந்த எங்களை இந்த ஒரு உறவுக்கு பக்குவம் அடையாத தன்மை. சரி, இறை உண்மையை பற்றி அறியக்கூடிய அந்த மலபரிபாகம் இல்லை, சக்தி நிபாதம் இல்லை, திருவினை ஒப்பில்லை. இந்த அவனுடைய பரிபாகம் பக்குவம் இல்லாத நிலையில் இருக்கிறதான் கல்லாதவர்கள். இவர்கள் இந்த பரிபாகம் இல்லாதபடி அந்த பக்குவம் இல்லாதபடியால் ஞானத்தை உடைய அறிய மாட்டார்களே அவர்கள் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு போகிற வழியா அதெல்லாம் இல்லை, கடவுள் என்பது இல்லை, எல்லாம் பொய், அப்போ நீங்கள் எல்லாம் முத்திக்க போறீங்கன்னு இவ்வளவுதான் பொய் என்று சொல்வாருடைய அவர்கள் வேற ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் உண்மையான மூடர்கள் அந்த எல்லா கொடுமையும் செய்வார்கள். தான் அந்த தீங்கினது கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நதி என்று சொல்லியிருக்கிறார். மூடர் என்று சொல்றார்கள் இயற்கையாக உள்ள இந்த மறைப்பாற்றல், இந்த அஞ்ஞானத்தால அறிவு தொழிற்படாமல், அறிவு செயல்படாமல், அவருக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவை அவர் பயன்படுத்திக் கொள்ளாதபடியால் அவருக்கு அஞ்ஞான இருளில் மூழ்கி இருப்பார். அந்த இருளிலிருந்து விடுபடக்கூடிய அந்த தன்மையை இல்லாதவர்களாக இருப்பார்களே அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த கொடுமை செய்ய மாட்டார்கள். அப்படி இந்த கல்லாதவர்களை பற்றி சொல்கிறார். ரெண்டு விதமான ஒன்று இறை அருளை கல்லாதவர்கள், பரிவு முக்கம் அடையாதவர்கள். மற்றது மெய்ஞானத்தை சரியா தூற்றுகிறவர்கள் அப்படி விடுகிறார்கள். கடன் என்பது கடமை என்று சொல்வோம். கருத்து என்பது இந்த உண்மையான ஞானம், எண்ணத்துக்குள்ள இறைவனை நிறுத்துறது, இறைவனுடைய அந்த உண்மையான தன்மையை உணர்கிறது. அதுதான் கருத்து. அதை இறைவனுடைய கருத்தையும் அறிய வேண்டும், மெய்ஞானம் பெற்றுடைய கருத்தை அறிய வேண்டும். அந்த கருத்தை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எங்கள் கருத்தாக கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஞானம் என்று சொல்கின்றார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது என்பதற்கு சரியோ சித்தினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுத்தமாக சூழ்ந்துவிடும். அந்த திருக்குறள்ல 451வது குறள்ல சொல்கின்றார். சித்தினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுத்தமாக சூழ்ந்துவிடும். அதாவது இந்த சித்தினம் என்பது பெரியோர் சித்தினத்தை இந்த கீழான தன்னுடைய கண்டு சரியா அஞ்சி ஒதுங்குவார்கள். சரியோ பெரியோர்கள் என்னவரை இந்த சித்தினத்தை காண மாட்டார்கள். அதான் சித்தினம் அஞ்சும் இந்த கீழானவர்களை புலியான வழியிலே இட்டுச் செல்வர்களை கண்டால் பயப்படுவார்கள் பெரியவர்கள். ஆனால் சிறுமைதான் சுத்தமாக சூழ்ந்துவிடும். அந்த சித்தினம் உள்ளவர்களுக்கு, அந்த கீழான தன்மை உள்ளவர்களுக்கு என்னளுக்கு அந்த அதையே சுத்தமாக கொள்வார்கள், அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்களை சேர்ந்த அறிவில்லாதவர்களைத்தான் சேர்ந்து கொள்வார்கள் ஒழிய இந்த அறிவுள்ளவர்களை சேர மாட்டார்கள் என்று சொல்கின்றார். சித்தினம் அஞ்சும் பெரியவர்கள் இந்த கீழானவர்களை சேர பயப்படுவார்கள். சரியோ சிறுமைதான் சுத்தமாக சூழ்ந்துவிடும். அந்த கீழ்மையான தன்மை உள்ளவர்கள் அவர்களுடைய சுத்தமாக அவருடைய சேர்க்கைக்குரியவர்களாக இவ்வாறான தன்மை உள்ளதை சேர்ந்து கொள்வார்கள். உன்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் உன்னுடைய நண்பரை பற்றி அறிந்து கொள்ள சொல்வார்கள். தான் சுத்தம் சொல்வோம். அதனுடைய சேர்க்கை. ஒருவனை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவனுடைய கூட்டத்தை யார் யாருடைய செய்கிறார்களத்தை பார்த்து செய்யலாம். அப்ப அவர்கள் உண்மையாக அந்த குற்றத்தை உடைய அந்த கீழானவருடன் கீழான செய்வார்கள். கீழ்மக்கள் கீழ்மக்களே என்று சொல்லுகிறார். இப்ப
கீழ்மக்கள் கீழ்மக்களாக இருப்பார்கள், மேன்மக்கள் அப்போது மேன்மக்களாக இருப்பார்கள். சரியோ என்று சொல்லி அந்த கருத்தை சொல்லுகின்றார். இந்த சிவஞான கல்வி இல்லாத அஞ்ஞானம் உள்ளவர்களை காணுவதும் முறையாகாதுன்னு சொல்றார். அப்படியான அந்த சிவஞான கல்வி இல்லாதவர்களை காணாமல் நாங்கள் நுண்ணமாக ஒதுங்கி போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய கதைச்சி பேசி வீணான வாக்குவாதப்படுவதை விட அவளை விட்டு விலகி செல்வது சிறப்பு என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது. திருவாசகத்தில் அச்சப்பத்து நாம் சொன்னது போல அச்சப்பத்தில் 8வது பாடலை பார்த்தீங்கன்றால் தறி செறிகளிலும் அஞ்சேன். கட்டுத்தறியில கரையில கம்பில கட்டப்பட்டிருக்கின்ற அந்த யானை, ஆண் யானை, மதத்தால பிடிக்கப்பட்ட யானையை கண்டாலும் எனக்கு பயமில்லை. கரைகளிலும் அஞ்சேன். தழல் விழி உழுவை அஞ்சேன். கொடிய அந்த கண்பார் நெருப்பு போல பார்வையை பார்க்கின்ற இந்த புலிக்கும் உழுவை என்றா புலி. ஒரு மீனுக்கும் இருக்கு, உழுவை மீன் என்ற பேரும் இருக்குது. இங்கே உழுவை என்பது புலிக்கும் பயமில்லை. வெறிகமல் சடையன் அப்பன் விண்ணவன் அண்ணமாட்டார். சரியோ மன்னிக்கணும், சொல்லுவிட. பாக்காடி எப்படி முடியாது, பார்த்தேனே பார்க்கணும். சரி வரட்டும் பார்ப்போம். சரியாம்மா, ஓகே ஓகே ஓகே. நான் வகுப்புல இருக்கிறேன். ஓகேம்மா. தரை செறி களிரும் மஞ்சேன், தளல்விழி உழுவையஞ்சேன், வெறி கமல் சடையன் அப்பன் விண்ணவன் அண்ண மாட்டா, செறி தரு கலர்கள் ஏற்றி சிறந்து இனிது இருக்க மாட்டா, அறிவில்லாதவரை கண்டால். இப்படி நல்ல வாசனை வீசுகின்ற தடையுடைய அப்பன் இறைவன் விண்ணவன் நன்ன மாட்டா செறுதல்கள் தேவர்கள் கூட சேர முடியாத திருவடிகளை உடைய அந்த சிவருமானை சரியோ ஏத்தி பாடி வணங்குற, ஏத்தி செறிந்து இனிது இருக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால். அப்படிப்பட்டு இறைவனை எண்ணி எண்ணி வழிபடாது, ஏத்தி வழிபடாது, ஏத்தியும் பாடியும் வழிபடாமல் இருக்கிறவர்களை கண்டால் அம்மன் அணைஞ்சுமாறே. இப்ப எனக்கு பயம் என்று கேட்டால், இப்படி இறைவனை வணங்காதவர்கள், தேவராலயம் காண முடியாத சிவனை பற்றி சிந்தித்து அவனை வணங்கி இருக்காவர்களை கண்டா எனக்கு பயம். எனக்கு யானைக்கு பயம் இல்லை, புலிக்கு பயம் இல்லை, இப்படியான மக்களை கண்டாதான் பயம் பண்ணி சொல்லி. அதான் கல்லாத மூடரை அச்சோப்பத்தை பாருங்க. அந்த அச்சப்பத்துல பார்த்தா தெரியும். ஔவையாரோட பார்க்கிற பார்க்குண்டாமல் முதுரையில் 27வது பாடல்ல கல்லாத மாந்தருக்கு கற்றுணர்ந்தால் சொல் கூட்டம். ஒரு நல்ல படிக்காதவர்களுக்கு சரியா, கல்லாத மாந்தருக்கு கற்றுணர்ந்தார். சரி, நீ ஒரு பெயர் நன்றி கத்தவன் சொன்னால் அது ஒரு அவனுக்கு மனதுல ஒரு தாக்கமா இருக்கும்னு. கல்லாத மாந்தருக்கு கற்றுணர்ந்தார் சொல் கூட்டம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூட்டம். அப்படி இல்லாதவர்களுக்கு, தர்மம் செய்தாதவர்களுக்கு தர்மம்தான் கூட்டம் என்றது இங்கே யமன் அழிவத்தரும். வாழைக்கு தான் இந்த காய் ஊட்டும். ஒரு வாழை மரம் நல்ல வழியாக்குள்ள போட்டு படைத்தால் அதே யமனா போகும். இந்த வாழைனா வெட்டி போட்டுருவோம், அடியோட வெட்டுவோம். சரியோ, இப்ப வாழைக்கு தன்னுடைய குலையே தன்னை அழிவுக்கு காரணம். சரி, இல்லிற்கு சேர்ந்த உலகாப்பெண் கூட்டமே இல்லிற்கு சேர்ந்த உலகாப்பெண். ஒரு பெண் வந்து அவள் என்ன மனையாள் என்று சொல்லுவேன்னு, மனையாள் என்று வீட்டை ஆள்பவள். அவள் அந்த மனை ஆளாத தன்மையை உடையவளாக இருந்தால் அவள் அந்த வீட்டுக்கு கூட்டமாக இருப்பாள். ஒரு வீட்டு நல்ல வல்ல பரிமாறி செய்து பிள்ளைகளை குடும்பத்தை சரியா கணவனை கவனிக்காமல் தான் ஒரு ஆட்டம் போட்டு கொண்டு ஆடி திரிஞ்சாள் என்றால் இல்லிற்கு இசைந்த உலகாப்பெண், அது கூட்டம் முடிவுன்றார் ஔவையார். அவர் நல்வழியில 34வது பாடலில் சொல்வதார், அடிவுரையார் அன்றி அது பெறார் தம்பால், அறிவுடையார் அன்றி அது பெறார் தம்பால். அறிவுடையாருக்கு இல்லாமல் அந்த அறிவு வராது. சிறைவழியே அஞ்சார் சிறையும், தனக்கு கிடைக்கின்ற பழிக்க கூட அஞ்ச மாட்டார்கள். இதையும் செய்வார்கள், கொலையும் செய்வாள் பத்தி போல அப்படியானவரை செய்வார்கள். விரை நுதலால் வண்ணம் செய்வான் விடியே அன்றி மறை குருட்டு கண்ணஞ்சுமூர்களை கண்டேன்னு சொல்லி இப்படி இந்த இறைவனுடைய அவளை பார்க்கிறான். அவனுடைய
தன்மையை அறியலாம் நம்பி சரிய வேற எந்த அந்த மறைக்கின்ற பொருட்டுக்கண்ணை உள்ள தன்மை உடையவர்களுக்கு அஞ்சுமோ இவர்களை கண்டு பயப்பட மாட்டார்கள். இறைவனை அடைகிறவர்கள், இறைவனுடைய உண்மை அடைகிறவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டார்கள் உள்ளார். இந்த கருத்து இங்கே படிவாய் சொல்லுகிறார். கல்லாத மூடர்கள் கல்லாத நல்லராம். எழுத்து பாசனை இல்லாதவர்கள் உழைக்க சொல்லும் திறன் இல்லாதபடியால் அவர்கள் பிறருடைய வழியை ஏதாவது கருத்தை சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை கேட்டால் அவருக்கு விளக்கம் தெரியாதபடியால் அவர்கள் ஒன்றும் பரவாயில்லை, நல்லவர் தான். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் இறுக்கமாக வெளிப்படுத்த முடியாத அந்த ஆற்றல் இல்லாத இருக்கிறபடியால் அது கல்லாதார் நல்லவராம். கல்லாத மூடர்களுக்கு கல்லாதார் நல்லவராம். திருக்குறளை சொல்லுவாரே 403வது திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கல்லாதவரின் நனி நல்ல கற்றார் முன் சொல்லாதிருக்கப்படுற படித்தவர் மூக்கு வாய் மூடி பேசாமல் இருந்தால் அவர் உண்மையா நல்லவர். சரி, அவருடைய நாங்கள் தேவையில்லாமல் தங்களுடைய அறியாமையை காட்டாமல் இருந்தால் அவர் நல்லவர். அதான் இதை சொல்லுகிறார். வாக்குண்டாமலே இன்னொரு பாட்டு சொல்லுவார், 24வது பாட்டில் சொல்லுகிறார், நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார். இப்போ நமக்கு சொன்னது போல நல்ல தாமரை குளத்துல அன்னங்கள் தான் வந்து சேருமா. அதே போல கற்றாரே காமுறுவர். நல்லா படித்தவுடன் இந்த இறைவனை பற்றி அறிஞ்சவுடன் சேருவார்கள். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கம் முகப்பர். இந்த கற்றறிவில்லாத மூடதான் சேருவார்கள். முதுகாட்டில் காக்கை உவக்கும் பிடம். அந்த சவக்காலையில் இருக்கிற அந்த சவத்தை தான் காக்கை விரும்பி உண்மாம். ஒரு கூடாத தன்மையை கொண்டிருக்குமான்னு சொல்லுகிறார். இதுல இவ்வளவு கருத்துக்களை சொல்லும் போது இந்த கற்றவர்கள் கல்லாதவர்கள் இந்த 2 பேரையும் பிரித்து காட்டி, கல்லாதவர்கள் சரியா எங்களுக்கு வேண்டாதவர்கள், கற்றவர்கள் வேண்டியவர்கள். அவர்கள் இறையருளை கற்றவர்கள், மெய்ஞானத்தை கற்றவர்கள், உண்மையை காண துடிப்பவர்கள். எங்களுக்கு அவர்கள் மூலமாக நல்ல தன்மைகள் இறைவன் அடையக்கூடிய அந்த பேரின்பதக்கூடிய வழிமுறையெல்லாம் கிடைக்குமானபடியால் அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம். அதான் இந்த கற்றவர்களை நாங்கள் சேரலாம் என்று சொல்லி சொல்ற கருத்து இதுதான். கல்லாத மூடரை நாங்கள் காணவும் கூடாது என்ற கருத்தை சொல்லி கற்றவர்களை நாங்கள் கற்றாரே காமுகிறோம் என்று சொல்வது போல கற்றவரை கண்டால் எங்களுக்கு நல்லது விளையும் என்ற கருத்து. இந்த கற்றவர் என்று சொல்வது இங்கே இறை அருளை பெற்றவர்கள், மெய்ஞானத்தை கற்றவர்கள், அந்த சிவமான் தன்மையை கற்றவர்கள் தான் கற்றவர்கள் என்று சொல்கிறார். நாங்கள் தோற்று பார்க்கும்போது ஞானமாகிய கல்வியை பெறாதவர்கள் மூடர்கள் தான் கல்லாதவர்கள். சரியா, எந்த விதமான பட்டம் பதவிகளை பெற்றாலும் கூட இந்த இறை ஞானத்தை பெறாதவர்கள் மூடர்களே சொல்கிறார். இவர்களை காணவும் கூடாது, இறைவனை பற்றி சிந்திக்காது, பெரிய தான் பெரிய பாட்டாக தெரிந்தாலும் கூட அவரை நாங்க பார்க்காம இருந்தால் பரவாயில்லை. சரியோ, கற்றறிய மூடர்கள் கூறும் வாய்ச்சொல் கேட்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. கற்றறியாத மூடருடைய இந்த வாய்ச்சொல்லை கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்வார்களே, நாங்கள் அவருடைய கருத்தை வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இங்கே சொன்னது போல சிவஞான போகத்தில் இருக்கிற அந்த கேளாம்புறன் என்ற கருத்தை நாங்கள் உள்வாங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் கேட்க தேவையில்லை. தட்டி கழிச்சு போட்டு விட்டு தள்ள வேண்டி போவோம். நீ சொல்லிட்டு போ, இந்த கதையை கேட்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று நாங்கள் நினைத்து அப்படி சொல்ல தேவையில்லை. நாங்கள் கேட்காம போனாலே சரி. அப்ப அப்படிப்பட்ட வாய்ச்சொல்லை கேட்க வேண்டும் என்பது அவர்களை போன்ற அறிவில்லாத மூடர்களே அவளை கேட்க வேண்டியதாக இருப்பார்கள். நல்லவராக நண்பர்களாக தெரிவார்கள். கல்லாதவர்களுக்கு கல்லாதவர்கள் தான் நண்பராக நல்லவராக இருப்பார்கள். ஏனெனில் கல்லாத மூடர்களின் கருத்து வேறுபாடு ஏற்படாது. அவர் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்களே, அவர் அதுக்குரிய வாதம் செய்ய மாட்டார். அவருக்கு வாதிக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் அவர் அந்த கருத்தை சொல்லிக்கொண்டு பேசாமல் இருப்பார்களே, அவர் அதை விளக்கப்படுத்தி சொல்லக்கூடிய அவர் திறமை இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை இல்லை. ஏனெனில் கல்லாத மூடர்களில் கருத்து வேறுபாடு ஏற்படாது. இருவரும் ஒத்து போவார்கள். அப்ப பேசாம விட்டா சரிதானே. ஒருவர் சொல்லுவதை மற்றவர் ஏற்றுக்கொள்வார். எனவேதான் கல்லாத மூடருக்கு கல்லாத நல்லவராக தெரிகின்றார்கள் சொல்லி இங்கே தோற்றி சொல்லுகிறார். இந்த 317வது பாடலில் கல்லாத மூடரை காணவும் ஆகாது,
கல்லாத மூடர் சொல் கேட்கவும் கடனன்று. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம். கல்லாதார் மூடர் கருத்தறியாரே. அவர்கள் எண்ணத்துக்குள்ளே இறைவனை அறிய மாட்டார்கள், இறைவனுடைய கருத்துக்களை சிக்க மாட்டார்கள். நல்லவர்கள் ஞானிகள் கூறுற கருத்தையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், அதை கருத்தை அறியாதவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்கின்றார். அது 319 18 பண்ணிக்கணும். 318 என்ன சொல்லுவார் என்று சொன்னால், பற்று விட்டால் பரஞானம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு. அப்ப பற்றற்றானாகிய இறைவனுடைய திருவடியை பற்றி விட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும்? இறை அருள் கிடைக்கும். அதாவது அவனை பற்ற வேண்டும், இந்த உலக பற்றி விட வேண்டும். சிவனுடைய திருத்தாளை பற்றி பிடிக்க வேண்டும். மாணிக்கவா சொல்றத, சிக்கன பிடித்தேன் எங்களெழுந்தழுவதினியே. இறைவனுடைய திருவடியை மனதார எண்ணி நெஞ்சார வாழ்த்தி போற்றி பிடிந்து அவனை எருக பிடித்துக் கொண்டால் அந்த அருள் கிடைக்கும். அதை விட்டுட்டு உலகப்பற்றோடு இருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மீண்டும் மீண்டும் இந்த பிறவி துளியில பிறவி பிணியில அழுந்த வேண்டி வரும். இங்கே பற்று விட்டால் பரஞானம். பரஞானம் என்பது மேலாஞானம். மேலான ஞானம் என்பது இறைவனை அடையக்கூடிய அந்த தந்தை மேலான தன்மை. சிவஞான கல்வி கற்று அன்பிலே நிற்போரே உண்மையை உணர முடியும். அப்ப இந்த சிவஞான கல்வியை, இந்த மெய்ஞான கல்வியை, இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகளை குறிக்கக்கூடிய அந்த கல்வியை கற்றவர்களுக்கு சரி, அப்படியான கற்று இறை அன்பில இறைவனை எண்ணிக்கொண்டு இறை சிந்தனையோடு இறைவனை சொல்லுவார்கள், அன்பினில் விளைந்த ஆரமுதே. சரியா, அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் உளுத்தலை துளையனே என்று சொல்கிறார். அப்ப இந்த உணர்மையோட அன்பில விளைஞ்ச அமுதாக இருக்கிற இறைவனை அவனோடு சேர்ந்து இருப்பதுதான் உண்மையை உணர முடியும். இப்ப கல்வி கற்றதன் நோக்கம் என்னென்று கேட்டால், இறைவனுடைய அருளை பெறுகின்ற இந்த சிவஞானத்தை அடைதல். சரியாதான் உண்மையான கல்வி. கல்வி என்பது இறைவனை அடையக்கூடிய வழி என்றுதான் அங்களுடைய ஆர்வனாரும் சொல்கின்றார். நாங்கள் எங்கள் இந்த பிறவி எடுத்த நோக்கம் இறைவனை மெய்யன்போடு வணங்கி, அதான் மெய்ஞானத்தோடு வணங்கி முத்தி இன்பம் பெறுதல் என்று சொல்கின்றார். 118 பார்த்தேன்னு சொன்னால், கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடா துரிசரார் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் கற்று அன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசு அறார் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் கற்று அன்பினில் நிற்போர் கணக்கறிந்தார்களே. இங்க பாருங்கோ, கற்றும் இப்படி நூல்களை எல்லாம் படித்தாலும் பலவித நூல்களையும் வேட்டுக்கல்வியில் எல்லாம் நிறைய படித்தாலும் கூட சிவஞானம் இல்லாதவர்கள், சிவஞானம் இல்லாத கலதிகள், கலதிகின்றது இந்த தீய சுத்தன்மை உள்ளவர்கள், இந்த கீழானவர்கள், சரியா அறிவில்லாதவர்கள், கீழ் மக்கள், இதுதான் கலதிகள். அப்ப தாங்கள் பல பல நூல்களை எடுத்து பிடிச்சு ஆராய்ச்சி கற்றாலும் கூட சிவனில்லாதம் இல்லாவிட்டால், சிவஞானத்தை பெறவில்லை என்றால் அவர்களும் ஒரு கீழானவர்களே, அவர்களும் தீய குணமுடையவர்களே. அளவில்லாத உலக நூல்களாகிய அந்த எல்லாத்தையும் கற்றாலும் அறிவு நூலாகிய அந்த சிவஞானத்தை கல்லாதவர்கள் கலதியானவர்கள், வீணானவர்கள், கீழான தன்மை உள்ளவர்கள் சொல்லி இங்கே சுட்டி காட்டுகிறார். கற்றும் சிவஞானம் இல்லாத கலதிகள், கலதிகள் என்பது அந்த கீழான தன்மை உள்ளவர்கள். சுற்றமும் வீடார், அதாவது இந்த தன்னோடு சேர்ந்திருக்கின்ற தீமையை தருகின்ற எங்களுடைய கூட்டாளிமாராக இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்ற அவர்களத்தையும் விடமாட்டார்கள். எங்களை சுத்தமாக எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த உயிரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகிற அந்த தீய உண்மையை, அந்த தீய தன்மையை கொடுக்கின்ற அந்த சுற்றமாகிய அந்த தன்மையிலிருந்து விடுபட மாட்டார்கள். அப்ப
மயக்கத்துல, அறிவு மயக்கத்துல, ஆணவ மயக்கத்துல எல்லாத்திலையும் இருந்து அவர்கள் விடுபட மாட்டார்கள். அந்த சுற்றத்துக்கு ஆட்பட்டு அவர்கள் மயக்க நிலையிலே, அறிவு மறைக்கிற நிலையிலே இருப்பார்கள். அதனுடையதான் நாங்கள் ஆணவ குணத்தை சொல்லுவோம். சரியோ, ஆவாரக சக்தி என்று சொல்லுவோம். அறிவை மறைக்கின்ற சக்தி. ஆணவத்துக்கு 2 சக்தி இருக்கிறதா பார்த்து நாங்கள். ஒன்று ஆவாரக சக்தி, இந்த உயிரோடைய அறிவை மறைக்கும். அவர்கள் என்ன செய்கிறோம் என்று அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைச்சதெல்லாம் செய்து போவார்கள். அவர் சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆவாரக சக்தி. அடுத்து அதோ நியாமிகா சக்தி, மயக்குது, இதுவா அதுவா என்ற ஒரு தெளிவில்லாத தன்மை, மயக்கத்தை தரும். அப்படியானவர்கள் தான் சுத்தமும். எங்களை சூழ்ந்திருக்கிறது இந்த மயக்கமும் இந்த அறிவில்லாத தன்மையும் தருகின்ற இந்த ஆணவம் கண்மை மாய என்ற சுத்தமும். இந்த சுற்றத்திலிருந்து விடுபட மாட்டார்கள். வீடு என்பது விடுதல், விட மாட்டார்கள். அப்ப எங்களுக்கு அது சூழ்ந்திருக்கு. அதனால எங்களுக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சொல்லப்படுகின்ற அந்த இந்திரியங்கள் இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் சரியோ அந்தனமே தெரிந்து போய் சரியா அல்லற்படி தெரிவேன் என்று சொல்லி மாணிக்க வாய்ப்பாடு இருந்தார். இந்திரியம் என்பது இந்த கருவி கரணங்கள், அதான் எங்களுடைய சுற்றங்கள். இன்னும் சிறப்பாக சொல்லப்போனா 36 தத்துவங்களும் எங்களுக்கு சுற்றம்தான். அந்த சுற்றங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காது. அதை சிவஞானம் இல்லாத இந்த கீழ் மக்களுக்கு. துரிசு அறார், சரியோ, துரிசு அறான்றது இந்த குற்றம், அந்த அறிவில்லாத தன்மை, அஞ்ஞானம், அது இல்லாதவர்கள் மூடர்கள். விஞ்ஞானம் உள்ளவர்கள் அறிவாளிகள், அஞ்ஞானம் உடையவர்கள் மூடவர்கள். சரியோ, அதாவது சொற்பதமேவி துரிசத்து மேலான தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே என்று சொல்லி திருமூலை இன்னொரு சொல்லுகிறார். சரியோ, சொற்பதமேவி இந்த வாக்கு மனாதீதனாகிய இறைவனை எண்ணி துரிசத்து இந்த குற்றங்கள் ஒன்றும் இல்லாமல் மேலான உயர்ந்த நிலையில் இருக்கிற தற்பரங்கண்டுள்ளோர் சிவனை தான் சிவனாக இருக்கிறதும் சிவனை அவர்கள் உள்ளத்திலே கண்டவர்கள் தான் சைவ சித்தாந்தர். சைவ சித்தாந்தர் என்று சொல்லும் போதோ அவளுக்கு இந்த துரிசு என்ற சொல்லி இருக்காது, அந்த குற்றம் இருக்காது, ஆணவ மறைப்பு இருக்காது, தத்துவங்களோட தாக்கம் இருக்காது. அவர் துரிசத்து. அப்ப அந்த துரிசரார் இவர்கள் சிவஞானம் இல்லாத இந்த கலதிகள், இந்த கீழான தன்மை உள்ளவர்களுக்கு துரிசு இருக்காது, சுத்தம் விட்டு போக மாட்டாது, துரிசும் இல்லாம போகாது. துரிசு என்பது இந்த குற்றங்களும் இல்லாம போகாது. இவர்கள் மூடர்கள். இவர்கள் சரியா எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை உள்ளவர்கள். மூடர்கள் என்பது சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள். அவர்கள் குற்றத்திலிருந்து விடுபட முடியாமல் திண்டாடிக்கொண்டே இருப்பார்கள். மற்றும் பல திசை காணார் மதியிலோர். மேலும் இந்த பல பக்கங்களிலும் உள்ள பல இடங்களிலும் உள்ள ஞானிகளோட இந்த இறை அன்பரோட முனிவரோட சிவனடியாரோட சேர்ந்திருக்க மாட்டார்கள். அதான் பல திசை, எல்லா பக்கத்திலையும் எல்லா இடங்களிலும் இருந்து வருகின்ற அல்ல எல்லா இடத்திலையும் இருக்கின்ற இந்த மெய்ஞானத்தை உணர்ந்தவர்களுடைய அந்த தன்மையை அவளை அறியக்கூடிய வாய்ப்பும் அவளுக்கு இல்லை. அதனுடையால் அவர்களுக்கு மதி இல்லை. மதி இல்லை என்பது புத்தி இல்லை. சரியோ, புத்தி இல்லாதவர்களுக்கு, அந்த அறிவில்லாதவர்களுக்கு, இந்த ஞானிகளோடு அறிஞர்களோடு சிவனையாரோடு சரியா சேரக்கூடிய அந்த தன்மையும் இல்லாதவர்கள். அதான் மற்றும் பல திசை காணார். எல்லா இடங்களிலும் இருக்கின்ற பெரியவர்களை, ஞானம் பெற்றவர்களை, அறிஞர்களை கண்டு பேசக்கூடிய தன்மையை அவர்களுக்கு அந்த அறிவு இல்லாத தன்மையால காண முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மதியிலோர் சொல்கிறார்கள். அவர்கள் இந்த உண்மையான தன்மை இல்லாதவர்களாக திருவடி உணர்வு வைத்த இந்த நல்லவருடைய மாண்பினை கண்டும் கேட்டும் அவருடைய அந்த அருளை பெறக்கூடிய அவருடைய ஆற்றலை, அந்த உபதேசத்தை பெறக்கூட தகுதியற்றவர்கள், மதி இல்லாதவர்கள். கற்று அன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே. இப்படி சிவஞானத்தை கற்று மெஞ்ஞானத்தை கற்று அன்பினில் விளைந்த சிவமே, அன்போடு இருந்தால் அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். சரியா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமைந்திருந்தாரே. அப்ப இந்த அன்பின் வழிபட்டு நிற்கிறவர்கள் தான் சிவனை காணுகிறார்கள். இப்ப அன்பின் வழி நிற்போர் கணக்கறிந்தார்களே. இந்த மெய்ஞானத்தை
அறிந்தவர்களாக விளங்குவார்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப அன்பினை நிற்போர் கணக்கு தந்தால் சிவஞானம் பெற்று சிவத்தியானத்தில் இவனிடத்தில் அன்பு கொண்டிருப்போரே உண்மையான கணக்கறிந்தவர்கள். கற்க வேண்டியவற்றை கற்று இறைவன் அடியில் நீங்காத அன்போடு இருப்பவர்கள்தான் உண்மையான கணக்கறிந்தவர்கள். திருமுறைகளை கற்று அதன்படி ஓவாது ஒழுகி கண்ணுதலோன் அன்பினில் உறுதியாக நிற்பவர்களை தான் அன்பினில் விளைந்த இறைவனை விட்டு பிரியாமல் கட்டி பிடித்து இறக்கி பிடித்து கொண்டிருப்பதுதான் உண்மையான அன்பு கணக்கறிந்தவர்கள் என்று சொல்கிறார். கலாதி என்பது இந்த கற்றாத மூடர்கள் தீவிரம் சொல்லுவோம். குற்றம் என்பது உறவு, இங்கே உறவாக இருக்கிறது. இந்த மலங்கள், கருவிகரணங்கள், அதுகள். துரிசி என்பது அழுக்கு அல்லது குற்றம். கற்று அன்பில் நிற்போர் கணக்கு கறந்தார்களே, அயரா அன்பில் நிற்கிறவர்கள். அயரா அன்பின் அரண்களல் செலுமே அப்படியா நிற்பவர்கள் தான் உண்மையான கற்றவர்கள் என்று சொல்லுவோம். கணக்கு என்பது அறிவு. தொகுத்து பார்க்கும்போது பல நூல்களை கற்றிருந்தாலும் சிவஞான சிந்தனை இல்லாதவர்கள் அறிவற்ற மூடர்களே. எல்லாம் எந்த புத்தகங்களை படித்தாலும், வேதங்கள் ஆகமங்களை படித்தாலும் சரி, அல்லது வேறு வேறு நூல்கள் படித்தாலும் சரி, இந்த ஞானம் சிவஞான சிந்தனை இல்லாட்டால் அவர்கள் அறிவற்றவர்கள். இவர்கள் ஆணவம் கண்மமாய் என்ற சுற்றத்தார்களை விட்டு விலக மாட்டார்கள். அதுக்குள்ளே அந்த பிடிக்குள்ளே அகப்பட்டு இருப்பார்கள். மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளால் வருகின்ற சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லப்படுகின்ற ஐம்புல இச்சையை அறுத்து கொள்ள மாட்டார்கள். ஐம்புல வார அந்த இச்சையை, அதான் இந்திரிய வயமயங்கி பிறப்பிற்கே காரணமாய் அந்தரத்தில் தெரிந்து போய் என்று சொல்லி மாணிக்கவாய் சொல்ற கருத்தை இங்கே சற்று தெளிவாக காட்டுகின்றார். இத்தகைய மடையர்கள் என்று சொல்வார். தங்கள் அறிந்த அளவே அறிவு நினைத்து இவர்கள் தம்மை சுற்றியுள்ள நடப்புகளை கண்டறியும் அனுபவ அறிவு கூட இல்லாதவர்கள் என்பதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை இல்லாத அஞ்ஞானிகள். சரியோ? அவ தம்மை சுற்றியுள்ள நடப்புகளை கண்டறியும் இந்த அனுபவ அறிவு இல்லாதவர்கள். எனவே இக்குறைகள் எல்லாம் இல்லாமல் பரம்பொருள் ஞானத்தை உய்த்து உணர்ந்தவர்களே உண்மையான அறிவுடைய பெரியோர்கள். இறை சிந்தனைகளை உண்மை அறிந்தவர்கள் தான் உண்மையான ஞானிகள் அல்லது அறிவாளிகள் சொல்லலாம். இந்த கலதி என்று நாம் பார்த்து நாங்கள் இந்த தீய குணமுடையவர்கள் அறிவற்றவர்கள் பார்த்து நாங்கள் திருக்கோவையாரில் படித்தவர்கள் தெரியும். 259வது பாடலை பார்த்தால் கலராயினர். கலர் என்பது இந்த கலாதிகள். கலாதி என்பது இந்த அறிவில்லாதவர்கள். நினையத்தில்லை நினைய தில்லை அம்பலத்தான் கலர்க்கு அன்பு இலராயினர். அப்ப இந்த சிந்தனை இல்லாதவர்கள், இந்த கலதியானவர்கள், கிளானவர்கள், அவர்கள் இந்த மனதிலே தில்லை அம்பலத்தில் இருக்கின்றவனுடைய அதை பற்றி நினைப்பிலோடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வினை போல் இருள் தூங்கி முழங்கி மின்னி உலராயிரவும் அவர்களுக்கு இந்த வினையோட சேர்ந்து இருளாகி அந்த ஆணவங்கள முழங்கியால இடி முழக்கம் போல இருந்து இரவு, அந்த இரவு முடியாத இரவு சொன்னால் எப்பவும் அவருடைய இருள் சூழ்ந்து கொண்டு ஆணவம் சூழ்ந்து இருக்கும். பொழியாமலையும் அப்படிங்கிறது அந்த இன்பமான மழை கூட பெய்யாமல் இருக்கும். புண்ணில் நுழைவேல் மலராவதும் வெந்த புண்ணில் பெயர் வாஞ்சுவது போல அவர்கள் இருந்து, சரியா? அப்படி அதுக்கு மருந்தும் இல்லாமல் அவதிப்படுவார்களாம் இந்த கலாதிகள், இந்த கலை, இந்த ஞானம் இல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகத்துக்கு நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். இந்த முறை எங்களுக்கு நேரம் இல்லாதபடியால் இங்கே ஒரு நிகழ்ச்சி 7 மணிக்கு தொடங்கி இருப்பது எங்களுக்கு 6 மணிக்கு தொடங்கி தெரியப்பட்டது. அந்த நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து அடுத்த முறை நான் சந்திப்போம். கமலாமா, அடுத்த புதன்கிழமைக்கு நீ ஒரு அறிவித்தலை போடுங்கோ, சரியா? இந்த வகுப்பு நடத்த முடியாதுன்னு இருக்கும். எனக்கு ஒரு அலுவல் இருக்கிறபடியா வருகிற புதன்கிழமை சொல்லும் போது 10ஆம் தேதி நான் இங்கே நிற்க மாட்டேன். சிலருக்கா போட்டுக்கணும் என்றால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினால்தானே அவர்கள் அதுக்குரிய ஏற்பாடு செய்வார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் சொன்னியர்களுக்கும் இறைவனுடைய திருவருள் பிரகாசிக்க பிரார்த்தித்துக் கொண்டு
இந்த இணைப்பை எங்களுக்கு தந்து உதவி கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களும் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனுடைய அருளை வேண்டி வணங்கி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டாஞ்சந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மணிக்கோணும் இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய அவகாசம் இல்லாத நிலையேற்று நாங்கள் வருந்துகிறோம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நிப்பாட்டி போட்டு திருப்பி தொடக்க சும்மா படிக்கலாமா? பிள்ளையாருக்கு படிச்சோம் ஐயா, தொடங்கணும். நீங்களே ஏற்கனவே படிச்சுதானே அம்மா? சரியா, நீங்களும் புதுசாக ஒரு நாளைக்கு தொடங்கினாலுடைய நீங்க நிறைய தொலைஞ்சு செய்யறபடியா நீங்க தொடர்ந்து பாடலாம். ஓகே ஐயா. ஐயா இன்றைக்கு எத்தனைல இருந்து எத்தனை வரை ஐயா இருக்கா சொல்லுங்க. 316 இருந்து 318 3 தான் பார்த்தோம் நாங்கள். 2 தான் 318 ஐயா. ஓ 316 17 18. ஓகே ஐயா. ஓகே, நன்றி ஐயா. எனக்கு ஒரு வகுப்பை நிப்பாட்ட விருப்பம் இல்லையா ஐயா, அதான் நான் திருவாசம் முற்றோதலையும் செய்து விளங்குதான் அதுக்காக நான் இனி அடுத்த ஒரு 45 நிமிஷத்தால நிப்பாட்டணும் ஐயா, மற்ற திருவாசம் வந்துடும். 17ஆம் தேதி அடுத்த வகுப்பு இருக்கும். இந்த வகுப்பு ஓகே, நான் அறிவிச்சு விடுறேன் ஐயா அடுத்த முறை கிளாஸ். ஓகே ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. யார் நிக்கிறீங்க எங்களுடைய ஆக்கள்? நான் படிக்கிறேன் முதல் எனக்கு பிறகு படியுங்கோ. விருப்பமானவன் நீங்கள் படிக்கிறாண்டா கேன் ரைஸ் பண்ணுங்க, உங்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். செத்திலாப்பத்து பொய்யனே நகம் நக புகுந்து அமுதூறும் புதுமலர்கழல் இணை அடிபிரிந்தும் கையனே நின்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருள் பெருங்கடலே, அருள் பெரும் கடலே, அத்தனை அயன் மாட்கறியொன்னா செய்யமேனியனே செய்வகையறியேன் திருப்பெருந்துறை தேவிய சிவனே. அனு அனு படிக்கலாமா இருக்கா? நிப்பாட்டி வச்சுக்கிறேனோ.